வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டக்குன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போவே திமுக ஒருங்கிணைப்பு குழுவை இப்போ அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது. இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் யாரெல்லாம் உறுப்பினராக இருக்கிறதுனா, அமைச்சர் நேரு அவர்கள், ஆர்.எஸ். பாரதி அவர்கள், ஏவா வேலு அவர்கள், தங்கம் தென்னரசு அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், டோட்டலாக 5 பேர் திமுகவுடைய இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் உறுப்பினர்களாக இருக்காங்க. இந்த ஒருங்கிணைப்பு குழுவுடைய வேலை என்ன அப்படின்னா, திமுகவை அமைப்பு ரீதியாக பலப்படுத்துறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது, கூட்டணி குறித்து முக்கியமான முடிவெடுக்கிறது அப்படிங்கிற பல பொறுப்புகள் இந்த ஒருங்கிணைப்பு குழுக்கு இருக்குது அப்படின்னு திமுக தலைமை அறிவிச்சிருக்காங்க. இப்போது ஒருங்கிணைப்பு குழுவுடைய முதல் மீட்டிங் நேற்று நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும் பார்க்க முடியுது. திமுகவை அமைப்பு ரீதியாக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்துறதுக்கு என்ன டிசிஷன் எடுத்திருக்காங்க தெரியுமா? 4 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற ஒரு ரேஷியோ இருந்துச்சு திமுகவில். அதை மாற்றிடலாமா, 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாமா அப்படின்னு திமுகவுடைய ஒருங்கிணைப்பு குழு டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூலை 25, ஜூலை 26 இந்த 2 நாட்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய பாஜகவுடைய மாநில தலைவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. டெல்லி மேலிடம் அழைப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது. இந்த அழைப்பை ஏற்று தமிழக பாஜகவுடைய மாநில தலைவரும் டெல்லி பயணம் மேற்கொள்கிறார் அப்படிங்கிற செய்தி வெளிவந்திருக்கு. இந்த மீட்டிங்கில் மாநிலங்களில் அடுத்த கட்ட பாஜகவுடைய வளர்ச்சி குறித்து ஒவ்வொரு மாநிலமாக ஆலோசனை நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த வருஷம் 3 மாநில சட்டமன்ற தேர்தல் நடக்க போது, அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் டெல்லியில் எலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்போ இந்த சட்டமன்ற தேர்தல் தயார் பணிகள் குறித்தும் ஆலோசனை நடக்கும் அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோங்க. முக்கியமாக தமிழக பாஜகவில் இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்தில் பெரிய ஒரு மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் 2-3 நாட்களாக அந்த ஹிண்ட் கொடுத்துருந்தாரு. என்னன்னா, 3 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பொறுப்பில் இருந்தவங்கள நீக்கிட்டு வேற ஒரு பொறுப்பில் போட்டுட்டு புதிய ஃபேஸுக்கு வாய்ப்பு கொடுக்கறது, யங்ஸ்டர்ஸுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கறது, இது மாதிரியான ஒரு சேஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதனால இந்த வருஷ கடைசியில் தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, மாநில பொறுப்புகள், துணைத் தலைவர் பதவியாக இருக்கட்டும், இல்லை மாநில பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவி, இது மாதிரி கிளை, இப்படி எல்லா செக்டார்லையும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அண்ணாமலை அவர்கள் கொண்டு வர போறாரு. அந்த புதிதாக பொறுப்பேற்கக்கூடிய தலைவர்களை வச்சு 2026 தேர்தலுக்கு தயாராகக்கூடிய பணிகள் வேகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, டெல்லி லிக்கர் பாலிசி இருக்கு பார்த்தீங்களா, இந்த டெல்லி லிக்கர் பாலிசி சம்பந்தப்பட்ட கேஸில் சிபிஐ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கைது பண்ணியிருக்காங்க. இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த கேஸில் கெஜ்ரிவால் அவர்களுக்கான ஜுடிஷியல் கஸ்டடி நீதிமன்ற காவல் இருக்குல்ல, அது ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். இது மூணாவது டாபிக். கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் என்ன அறிவிச்சிருக்காருன்னா, வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு இருக்கு பார்த்தீங்களா, அதை அமல்படுத்த கோரி அண்டம் கிடுகிடுங்க போராட்டத்தை நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் அவருடைய பிறந்த நாளில் அறிவிச்சிருக்காரு. இந்த வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு சம்பந்தமாக தமிழக அரசியலில் பெரிய ஒரு டிபேட் நடந்துட்டு இருக்கு. அண்மையில் தமிழக அரசாங்கம் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க, மத்திய அரசாங்கம் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துகிற வரைக்கும் வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு வழங்குவது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பாமக பாஜக என்ன சொன்னாங்கன்னா, என்ன பழியை தூக்கி அப்படியே பாஜக மேலே மத்திய அரசாங்கம் மேலே போடுறீங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசாங்கமே நடத்தலாம் தெரியுமில்ல, பீகாரில் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பை அந்த மாநிலத்துக்குள்ளே நடத்துச்சு. அது மாதிரி மாநில அரசாங்கம் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி வரக்கூடிய ரிப்போர்ட் படி 10.5% இடஒதுக்கீடை கொண்டு வரலாம்ல அப்படின்னு பாஜக பாமக தொடர்ந்து கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க. இதை பண்ணாமல் பழியை தூக்கி மத்திய அரசாங்கம் மேலே போடுறத பண்ணிக்கிருக்கு திமுக அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இப்போ இதனை தொடர்ந்து அண்டம் கிடுகிடுங்க ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த போகிறோம் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.